ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே அமுதா என்ற தைரியமான பெண் வசித்து வந்தாள். அமுதாவின் வீட்டின் அருகில் ஒரு பழைய இடிந்த ஆலமரம் இருந்தது. இரவானால் அந்த மரத்திலிருந்து விசித்திரமான மெல்லிய அழுகுரல் கேட்பதாக கிராம மக்கள் பயந்தனர். ஒரு நாள் இரவு அமுதாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த அழுகுரல் வழக்கத்தை விட சத்தமாக கேட்கவே என்னதான் இருக்கிறது என்று பார்க்க முடிவு செய்தாள். அவளது பாட்டி அவளிடம், "அமுதா, போகாதே, அது பேயின் சத்தம்" என்று எச்சரித்தாள். ஆனால் அமுதா கேட்கவில்லை. கையில் ஒரு சிறிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மெதுவாக அந்த ஆலமரத்தை நோக்கி நடந்தாள். நில ஒளியில் அந்த பிரம்மாண்டமான மரம் மிரட்டலாக தெரிந்தது. அழுகை சத்தம் மிகவும் பக்கத்தில் கேட்டது. அமுதா தன் டார்ச் லைட்டை மரத்தின் மேல் கிளைகளை நோக்கி அடித்தாள். அங்கே ஒரு பேயும் இல்லை. ஒரு பெரிய ஆந்தை அவ்வல் கிளைகளில் அமர்ந்து அதன் சோகமான ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தது. அருகில் ஒரு சிறிய கிழிந்த துணி காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அழுகை போல கேட்ட சத்தத்திற்கு காரணம் ஆந்தையின் சத்தமும் காற்றில் துணி ஆடும் ஓசையும் மக்களின் பயமும் தான். அமுதா சிரித்துக் கொண்டாள். மறுநாள் கிராம மக்களிடம் நடந்ததைச் சொன்னாள். அன்று முதல் கிராம மக்கள் அந்த மரத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஆந்தையின் மரம் என்று சொல்லிச் சிரித்தனர்.